ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத அதிபதியோடும் சேர்க்கை, பார்வை, நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை, பார்வை, அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம், பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது, சேர்க்கை, பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம், கடகம், துலம், மகரம் ஆகிய 2-7 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம் ஆகிய 3-8 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம், கன்னி, தனுசு, மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரக சாணத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது, பார்வையில் இருப்பது, நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம், உச்சம், ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம், அல்லது நீச்ச பங்கம், அல்லது திக்பலம், அல்லது புஷ்கரமாம்சம், அல்லது கிட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா, அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை, பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துப்போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். மட்டுமல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால், மேச லக்கணம், மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகளை நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்கிறது விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால், லக்கண பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷப ராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற, இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக, ரிஷப லக்கணமாக, மிதன லக்கணமாக, கடக லக்கணமாக, சிம்ம லக்கணமாக, இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில், வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபுத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது, பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா, அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது
என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்னதான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு 50%ஆவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். மகர லக்ன மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திர திசையில் ராகு புத்தி என்ற பதிவு பதிவானது லக்னத்தில் எண்ணி வர 10ஆம் பாவம் 10ஆம் ராசியான துலாம் ராசி பதிவாகும். ஓகேங்களா? துலாம் ராசி என்ன நட்சத்திரம் இருக்குது, அந்த நட்சத்திரம் வாயிலாக உங்களுடைய புத்திநாதனைக்கு ராகு பலன் எப்படி பயணிச்சு எப்படி பலன் அந்த பதிவாகுது. இந்த பதிவானது எப்படி பார்த்து எப்படி பலன் தெரிஞ்சு கேட்டிங்கனாக்கா உங்கள் ஜனனகால ஜாதகம் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ராசி கட்ட அவாசம் 2 கட்ட கொடுக்கப்பட்டிருக்குங்க. அந்த 2 கட்ட பார்த்து ராசி கட்டத்தை பார்த்தீங்கன்னா 12 கட்ட கொடுக்கப்பட்டிருக்கு. 12 கட்ட பார்த்தீங்கன்னா லான் போட்டுருப்பாங்க. அதாவது லக்னம் முதல் பாவம். ஓகேங்களா? அதை லான் போட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா அதிலிருந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 எண்ணி வரை 10ஆம் பாவத்தோட பதிவு தான். ஓகேங்களா? இந்த 10ஆம் பதிவு தான் இந்த பதிவு விளக்கம். ஓகேங்களா? இப்போ வந்து நட்சத்திர சாரம் எப்படி பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ராசி எடுத்து முன் பேஜில் நவாசம் பின் பேஜில் பார்த்தீங்கன்னாக்கா நட்சத்திர சாரம் கொடுத்துருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா முன்ன பார்த்து கிரகங்கள் போட்டுருப்பாங்க. சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் போட்டிருப்பாங்க. அதுக்கு நேராக பார்த்து நட்சத்திர பேர்கள் இட்டுருப்பாங்க. அதான் நட்சத்திர சாரம்னு சொல்லக்கூடிய அவன் அதான் விளக்கம். ஓகேங்களா? அப்போ அது வந்து உங்களுக்கு தசாபுத்தி கிரகம் பார்த்தீங்கன்னா நட்சத்திர சார வாயிலாக தான் பயணித்து உங்களுக்கு பலன் அளிக்கிறது. அந்த பலன் அளிக்க போகிறது பதிவோட விளக்கத்தோட புரிதல் பதிவு. ஓகேங்களா? புரிதல் பதிவு சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மகர லக்னம் மகர ராசி பதிவு பார்க்கணும். அப்படி கிடையாது. மகர லக்னம் வந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு சந்திர திசையில் ராகு புத்தி நடக்குமானால் உங்களுக்கு 100% லக்ன பாவரீதியாக பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலன் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ரைட். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கோடி தசாபதினு கேட்டிங்கன்னா 7 கோடியினுடைய சந்திர திசைங்க. சந்திர திசை ராகு புத்தி. அப்போ எத்தனை ஆண்டுகள் செயல்பட்டு இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா சந்திர திசையானது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 ஆண்டுகள் செயல்பட்டு இருக்கும். சந்திர திசை ராகு புத்தி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 1 வருடம் 6 மாதம் வரை உங்களுக்கு செயல்பட்டு இருக்கும். ஓகேங்களா? இப்போ உங்கள் லக்னத்தை எண்ணி வர 10ஆம் பாவம் 10ஆம் ராசியான துலாம் ராசி என்ன நட்சத்திரம் பார்த்தலாம். ஓகேங்களா? அப்போ என்ன நட்சத்திர சாரம் இருக்குதுங்க அங்கே அதாவது சித்திரை 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் இருக்கும். சுவாதி 1 2 3 4 பாதம் இருக்கும். அதுக்கடுத்து விசாகம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் வரைக்கும் வந்து 9 பாதம் இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அப்போ சித்திரை சாரங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதகாதிபதியோட சாரம் இல்லைங்களா? விருச்சகம் வந்து இந்த சரலக்கணத்துக்கு மகர்களுக்கு விருச்சகம் வந்து பாதகாதிபதி. ஓகேங்களா? அப்போ பாதக சுகாதிபதி சாரத்தில் இருக்கிறாங்க. அப்போ வந்து 10ஆம் பாவம் சம்மந்தப்பட்டு அப்போ 4 11 சம்மந்தப்பட்டு அது மேலே ராகு பயணிக்கிறார் 7 கூடிய திசையில். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரொம்ப நாளாக படித்த படிப்புக்கு பட்ட படிப்புக்கு உண்டான தொழில் நம்ம அமைச்சுக்குவோங்க. இல்லை படிக்கிற படிப்பில் பேர்பூல் பட்ட படிப்பில் உச்சக்கல்வி இந்த மாதிரி படிப்பில் பார்த்தீங்கன்னாக்கா பேர்பூல் பட்டங்கள் கிடைக்கிறது உண்டான வாய்ப்பு நம்ம ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்போ அதுக்கு உண்டான ஒரு முயற்சி அதுக்கு உண்டான ஒரு அமைப்பு கட்டாயம் கொடுப்பாங்க. கட்டாயம் கொடுக்கறது பாயிண்ட்டை கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்போ 10 ராகு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டத்தில் வண்டி வாகனம் ட்ராவலு இந்த மாதிரி ட்ராவல் அதிகமாக பண்ணுவோம். இல்லை ட்ராவல் பிஸ்னஸ் பண்ணுவோம். சில பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு கார் வாங்கலான்ற எண்ணங்கள் வரும். ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தார் ரோட்டு மேலே ரிச்சான ஒரு வீடு பார்க்கணும், ஒரு பிளாட் வாங்கணும், இந்த மாதிரி எண்ணத்தெல்லாம் கொடுக்குமான்னு கேட்டாங்க. இந்த காலகட்டங்கள் கட்டாயம் கொடுக்குங்க. அதுக்கு உண்டான ஒரு மன உளைச்சல் அதுக்கு உண்டான பார்த்தீங்கன்னாக்கா நண்பர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மூத்த சகோதரி நண்பர்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா நான் பார்த்து சூதானமாக இந்த ரகசியத்தை வெளியே சொல்லாமல் நம்ம பயணிக்கணுங்க. ஓகேங்களா? சரி எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் அடுத்த சாரத்தை போகலாம். அடுத்த சாரம் என்னங்க சுவாதி சாரம் இல்லைங்களா? அப்போ கேதுவோட சாரம் இது சாரிங்க ராகுவோட சாரம். அப்போ ராகுவோட திசை ராகுவோட சாரம் சுயசாரத்தில் சுவாதிங்கிறது ராகுவோட சாரம். ராகுவோட சுயசாரத்திலேயே இது பயணிக்கிறார். ஓகேங்களா? அப்போ 7 சாரம். அப்போ இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக நம்மளுக்கு அதாவது முன் ஜென்மத்தை வினை பயணத்தை ஒரு தொழில் அமைங்க ஒரு பேர்புகழ் பட்ட படிப்பு எதாக இருந்தாலும் நம்ம அமையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா 10ல் ஒரு பாம்பாக இருக்கட்டும் அப்படிம்பாங்க. அது மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி அது பாம்புன்னா ராகுவோட சாத்திரிகார். அப்போ இந்த காலகட்டங்கள் கட்டாயமாக அந்த மாதிரி ஒரு லாரி வாங்குறது ட்ராவல் கனரக வண்டி வாங்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் அதே தொழிலாக பண்ணுறது தொழிலாக ஒரு மோட்டிவாக பண்ணுறது. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மந்திரம் பின்னி சூனி செய்வன ஜோதிடம் இந்த மாதிரி பண்ணி அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கெட்ட வழியில் குறுக்கு வழியில் ரசாயன வழியில் இது சட்டத்துக்கு புறம்பான தொழிலை பண்ணுறது அது எல்லாத்துக்கும் கலப்படம் எல்லாத்துக்கும் கொஞ்சம் சின்ன சம்திங். ஓகேங்களா? அப்போ ஒரு பயணத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறது. ஓகேங்களா? அப்போ இதெல்லாம் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டாக பண்ணுறது ஒரு கூட்டு தொழிலாக பண்ணுறது சில பார்த்து திருமணத்துக்கு அப்புறம் இதெல்லாம் அமையும். ஒரு கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து பண்ணுறது இதெல்லாம் பார்த்து இந்த காலகட்டங்களில் ஒரு ஜாதி இனம் பண்ணுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு கண்டிப்பாக கட்டாயம் வருங்க. ஓகேங்களா? எல்லாம் பார்த்தீங்கன்னா கலப்படம் இந்த விஷம் சம்மந்தப்பட்டது இந்த கனரக வாகனம் சம்மந்தப்பட்டது எல்லாம் பார்த்து இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய பாயிண்ட் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா? சரி எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் அடுத்த சாரத்தை போகலாம். அடுத்த சாரம் என்ன சாரம் இருக்குதுங்க அது அடுத்து விசாகம் சாரம் இல்லைங்களா? விசாகம் பார்த்தீங்கன்னாக்கா 3 கோடி 12 கோடி சாரம். ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் பாவம் சம்மந்தப்பட்டு 3 12 சம்மந்தப்பட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா
ராகு பயணிக்கிறார். கட்டாயமாக நம்ம பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நாம் உள்ளூரில் வண்டி வாங்கி விடாமல் வெளியூரில் வண்டி கனரா வாங்கி விடுறது, அது பேரு புகழ் பட்டப்படிப்பு நம்ம வெளியே படிச்சுட்டு வர்றது, தொழில் இருப்பிடத்தை விட்டு அடுத்த ஊர் அடுத்த மாநிலம் அடுத்த ஊருக்கு நாட்டுக்கு போகிறது, இந்த மாதிரி அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்குறது. ஓகேங்களா? அப்போ பணங்கிற மோட்டிவ் நம்மள இருக்கும், பணங்கிற ஒரு மோட்டிவ் ஆசை அதிகமாக இருக்கும், விடாமுயற்சி பண்ணுவோம். அதே மாதிரி இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா போகிற தொழில் பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு அயன செய்யறதுக்கு அடிமையாகி அதுக்கு நம்ம விரை பண்ணி செலவு பண்ணி அந்த சுகபோகத்தை அனுபவிக்கிறது. ஓகேங்களா? அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய முதலீடு போட்ட தொழில் சாப்பிடுறது நம்ம போகிறது. அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டங்களில் கட்டாயம் நடக்குமானா கட்டாயம் நடத்தி கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு அரசு சம்மந்தப்பட்ட தொடர்புனா பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது அதர் கேஸ்ட் அரசு ஊழியராக இருப்பார். அப்போ அவர் மூலியம் நம்ம ஒரு ஆதாயம் கிடைக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மந்திர உச்சாரம் பண்ணுறது, ஒரு ஜோதிடம் பலவரது, பின்னி சூனியம் ஏவல் பலவரது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இல்லை ஒருத்தர் நம்ம பண்ணிட்டான்னு சொல்லி அதுக்கு தீர்வு காண்றது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா மாற்றி நம்ம அமைப்பு கிடைக்கும். அது புகழுக்கு ஆசைப்படுறது, புகழுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இந்த நான் வெற்றி பெற்றாகணும் அப்படிங்கிற பணத்து மேலேயும் புகழ் மாதிரி ஒரு வெறி கொண்டு அதுக்குண்ட முயற்சி, அதுக்குண்ட பயணம், அதுக்குண்ட விரயம், அதுக்குண்ட ஊர் விட்டு ஊர் போகிறது, அதுக்குண்ட முயற்சியில் நம்ம இருக்கிறது, செயல்படுறது, இது எல்லாம் நம்ம காலகட்டம் கட்டாயம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கால்நடை வாங்குறது, முக்கியமாக இந்த கால்நடை இது வாங்குற சம்பந்தம் கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குங்க. ஓகேங்களா? சரி, ரைட்டுங்க. அப்போ சரி, இது பயணிச்சு போய் சிறப்புன்னு வாழ்வீங்க. என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்க ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்கள் துல்லியமான பலன் நீங்கள் பார்க்கணுனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலியம் துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறது ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே மூலியம் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பார்த்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில் சிறப்பாக பார்ப்பாருங்க. பார்த்தீங்கன்னா நேர்முகமாக பார்க்குறாங்க, ஆன்லைன் மூலமா பார்க்குறாங்க. நீங்கள் யார் என்னானே தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்டில் அப்படியே சொல்லுவாருங்க. ஓகேங்களா? உங்களோட டீட்டில் சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில் சிறப்பாக உங்களை சோழி பிரசனை பார்த்து அருமையாக சொல்லுவாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது மூலியமா நீங்கள் இதில் பார்த்து நீங்கள் அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா? அது மூலியமா நீங்கள் வந்து சிறப்பான பலன் நீங்கள் அடையலாங்க. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.